வணக்கம் நண்பர்களே. நான் தான் உங்களுடன் கோவிசன். ரொம்ப நாட்களுக்கு பிறகு நம்ம வீடியோ பதிவு பண்ணுறோம். திரைப்படங்களை பற்றின ரிவ்யூஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூவியினுடைய நேம் மை லார்ட். February 13 2026 ரிலீஸ் ஆகிருக்கு. ரியலிஸ்டிக்கான ஒரு சராசரி மனுஷனுடைய லைஃப்பை பற்றி கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய ஒரு மூவி. நீங்கள் யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். நம்ம இந்த மூவியை பற்றின ரிவ்யூவை பார்க்கலாம். டைட்டில்லையே கதையை பற்றின விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக இது ஒரு கோர்ட் சீனை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய மூவி. டைரக்டர் நேம் ராஜமுருகன். ராஜமுருகன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சோசியல் மெசேஜ் சொல்லக்கூடிய திரைப்படங்களை எடுக்கிறதுல அவருக்குன்னு ஒரு தனி பாணி இருக்குது. இந்த கதையினுடைய மையக்கரு அப்படின்னா, உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நபருடைய ஐடென்டிட்டி சட்டப்படி மிஸ் ஆகுது. ஸோ அதற்கப்புறம் அந்த மனுஷனுடைய லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்காட்டிருக்காங்க. அதாவது அரசாங்க பதிவுகளில் இறந்தவர்னு அறிவிக்கப்படக்கூடிய நபர் தான் ஹீரோ. ஆனால் அவர் உயிரோடு இருக்கார். ஸோ அதனால் அதற்கு பிறகு வரக்கூடிய சம்பவங்களில் அவர் எவ்வளோ சூழ்நிலைகள் மோசமாக சந்திக்கிறாரு, அதை எதிர்த்து போராடி ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. இந்த கதையில் நிறைய மீனிங்ஃபுல்லான மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கமர்ஷியல் மூவி கிடையாது, மாஸ் என்டர்டெய்னர் கிடையாது. ஸோ கமர்ஷியல் அண்ட் மாஸ் என்டர்டெய்னர் ஆடியன்ஸுக்கு இது ஸ்லோவாக ஃபீல் ஆகலாம். கதையோட சுருக்கம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சாதாரண லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ். ஒரு நாள் அவங்களுடைய லைஃப்பில் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸில் அவங்க இறந்தவங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியாகுது. சாதாரணமாக இப்படி ஒரு நியூஸ் வெளியானால் என்ன நடக்கும்? சட்டப்படி அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்காது, சொத்து உரிமை கிடையாது. சொல்லப்போனால் அவங்களுக்கு அடையாளமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் கதை மெல்ல மெல்ல நகருது. இதற்கிடையில் பார்த்திங்கன்னா அவர்களுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய அரசியல் ரீதியான பிரச்சனைகள், மருத்துவ மாஃபியா, ஆர்கன் ட்ரேட், இது போன்ற சில சட்ட சிக்கலுக்கு சட்டவிரோதமான செயல்கள், இது எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வருது கதை. இறுதியாக இது ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா மாதிரி, சட்டத்துக்கு எதிராக சிஸ்டம்க்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய கரப்ஷன்ஸை இருந்து மீண்டு வரத்துக்கு போராடக்கூடிய சராசரி மனுஷனுடைய லைஃப் இந்த இடத்துல கதை நிற்குது. படத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் மற்றும் கதாபாத்திரங்கள், கதைநாயகனாக எம் சசிகுமார் லீட் பண்ணுறாரு. கதாநாயகியாக சைத்ரா லீட் பண்ணுறாங்க. சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டில் மோஸ்ட் இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய பர்சன் குரு சோமசுந்தரம். மற்றவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிங்காக லீட் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மனுஷனுடைய லைஃப் ஸ்டைலை, அவருடைய கோபம், வேதனை, உதவியற்ற தன்மை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக காட்டியிருக்காரு சசிகுமார். அவரோட ஆக்டிங் ஓவராக எதுவும் இல்லை, ரியலிஸ்டிக்கான நல்ல குட் பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காரு. அதற்கடுத்து சைத்ரா. ஸோ ஒரு குடும்ப பெண்ணாக ஒரு மோஸ்ட் இம்பேக்ட்ஃபுல் எஃபெக்டிவான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து குரு சோமசுந்தரம். கோர்ட் சீனில் அவருடைய டயலாக் டெலிவரி, ப்ரெசன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கொடுத்துருக்கு. உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். திரைப்படங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ப்ளஸ் எல்லாத்தையும் நம்ம பதிவு பண்ணுவோம். இது சொசைட்டியில் சில மாற்றங்களை கொண்டு வரலாம். டைரக்ஷன் மற்றும் டெக்னாலஜி சப்போர்ட். டைரக்டர் ராஜ்முருகன் அவருடைய இயல்பான பாணியில்
கரப்ஷனுக்கும் சிஸ்டமில் நடக்கக்கூடிய சில தவறான செயல்பாடுகளுக்கு எதிராக டைரெக்டாக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. நல்ல இம்பேக்ட். அதற்கடுத்து மியூசிக். ஷியான் ரால்டன் நல்ல ஸ்கோர் கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட் எமோஷ்னல் சுச்சுவேஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல டெப்த் கொடுத்துருக்காரு. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சைலன்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பீப்புள்ஸோடைய எமோஷ்னல் கனெக்ட்டுக்கு அந்த சைலன்ஸ் ரொம்ப இம்பேக்டாக இருக்கும். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ் அதிகம் இல்லை, ஆனால் படத்துக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. அடுத்ததாக ஒளிப்பதிவு. கேமராமேனுடைய ஃபுல் எஃபோர்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ட் ரூம் ஆக்ஷன்ஸில் நல்ல விஷுவல்ஸை கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல கேமரா ஒர்க் ரியலிஸ்டிக்காக குட். படத்தில் ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூனிக் கான்செப்ட். உயிரோடு இருக்கிற மனுஷன் சட்டப்படி இறந்தவர். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டிக்கு ஒரு ஸ்ட்ராங் சோசியல் மெசேஜை கொடுத்துருக்காங்க. சசிகுமாரோடைய பர்ஃபார்மன்ஸ் கோர்ட் ரூம் சீனில் அதிகப்படியான எங்கேஜ் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. படத்தில் இருக்கக்கூடிய சில மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது சில இடங்களில் ஸ்லோ ஸ்பேஸ், ப்ரெடிக்டபிளான ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்குறாங்க. அடுத்த சீனில் என்ன நடக்கும் அப்படின்னு ஆடியன்ஸால் யூகிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகுது. கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இது கொஞ்சம் ஹெவி ஃபீல் கொடுக்கலாம். இதை தவிர உங்களுடைய கருத்துக்களாக படத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த படம் ஒரு தனி மனிதனுடைய கதை மட்டும் இல்லை, நேரடியாக சிஸ்டம்க்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய போராட்டங்கள், சிஸ்டமை எதிர்த்து தவறுகள் செய்யும்போது அது எப்படி போராடி ஜெயிக்கலாம், அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்காங்க. சட்டப்படி ஒருத்தர் இறந்துட்டார், ஆனால் உயிரோடு இருக்கார். அந்த சூழ்நிலையில் அவர் எவ்வளவு இம்பேக்ட் ஹெல்ப்லெஸ்ஸாக இந்த சொசைட்டியில் சஃபர் ஆகிறாரு அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுறாங்க. பியூரோக்ரஸி தவறு செஞ்சால் ஒரு மனுஷன் அவருடைய லைஃப்பில் எவ்வளோ சஃபர் ஆகிறாருங்கிறத டைரக்டர் ராஜமுருகன் ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து கவர்மெண்ட் சீல் அவங்களுடைய அதிகாரத்தை மீறி தவறாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கு. அடுத்தபடியாக கோர்ட் சீன். கோர்ட் சீனில் வந்து பார்த்திங்கன்னா மோரல் ஜட்ஜ்மெண்ட் ஸ்பேஸை அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. சட்டம் எல்லாருக்கும் சமம், அதில் எல்லாரும் வந்து அநீதிக்கு எதிராக போராடலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட்ஸில் ரெக்கார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஐடென்டிட்டி. ஸோ ஒவ்வொரு மனுஷனுடைய ஐடென்டிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் உங்களுடைய அடையாளமாக உரிமையாக இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கு ரொம்ப அதிகாரப்பூர்வமான ஒன்று. ஸோ அதை கச்சிதமாக கதையோடைய மையக்கருவாக எடுத்திருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங் இம்பேக்ட். மைலாட் இந்த திரைப்படம் இறுதியாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ், உண்மையாக இருந்தாலும் ப்ரூஃப் இல்லைன்னா அது உண்மை ஆகாது. ஸோ சட்டப்படியும் நிஜத்திலையும் உண்மையாக இருக்கிற ஒன்று தான் நிஜம் அப்படிங்கிறத மெசேஜாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 மதிப்பெண்களுக்கு 4. ஸோ நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக போகலாம். ஒன் டைம் ரியலிஸ்டிக்காக ஒரு மீனிங்ஃபுல் மூவியை என்ஜாய் பண்ணலாம். இது போன்ற கலைப்படைப்புகளை நம்ம மோட்டிவேட் பண்ணும்போது இன்னும் சிறந்த படைப்புகளை டைரக்டர், ஆல் டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள், நடிகைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படம் பற்றிய கருத்துக்களை இப்போ கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களையும் ஊக்கப்படுத்துங்க. இது போன்ற மேலும் சில தரமான பதிவுகளை நாங்கள் கொடுக்க முயற்சி பண்ணுறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிசன். தேங்க்யூ.